குளவி இருக்குது, குளவி அது வந்து குட்டி போடாது, குட்டி போடுற தன்மை கிடையாது. அது என்ன பண்ணிடும், அது மரண தருவாயில் அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சாக போகிறோம், சாகத்துக்கு முன்னே நம்மள மாதிரி ஒரு உருவத்தை செய்து விட்டு போகணும் அப்படின்ட்டு போய் அது காடெல்லாம் மாடெல்லாம் தேடும். அதுக்கு பிடிச்ச புழு எதுவோ அந்த புழுவை எடுத்துன்னு வந்துடும். குளவினுடைய கூடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வழி இருக்கும், மறுபக்கம் அடைச்சிருக்கும். இந்த எடுத்துன்னு வந்த புழுவை அந்த கூட்டுக்குள்ளே தள்ளிடும். முன்னாடி தள்ளிட்டு இந்த குளவி அதை குத்த ஆரம்பிக்கும். குத்துறது சும்மா குத்தாது. இப்போ இங்கே பறக்கும்போதே சும்மா பறக்காது, சவுண்டு குத்துக்குன்னு தான் பறக்கும். அப்போ அதை குத்தும் போது எவ்வளோ சவுண்டு கொடுக்கும், அந்த சவுண்டுலேயும் அந்த குத்துற வலியிலையும் அந்த புழு துடிச்சிடும் உள்ளவே. வெளியே வர முடியாது, ஏன்னா இது மடக்கிடுச்சுங்க. அதனால வெளியவே வர முடியாது. அந்த புழுவுலையும் அந்த அது கத்தனை ரீங்காரத்திலையும் அந்த புழுவு குளவியாக மாறி போயிடும். குளவியாக மாறின உடனே இந்த குளவி செத்து போயிடும்.